அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இன்றும் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது 2 நாள் ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து இன்றும் மலைக்கு செல்ல தடையானது நீடிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்றும் முன்தினமும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்து முன்னணியால் அறப்போட்டது காரணமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று கடும் கட்டுப்பாடுகள் மத்தியில் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வர அனுமதியானது வழங்கப்பட்டு வந்தது. திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகளை அழைத்து மூடப்பட்ட நிலையில் இன்று இயல்பு நிலைக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் பக்தர்கள் தற்போது அதிகாலையில் இருந்தே சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகள் அடைத்து மூடப்பட்டு இருந்த நிலையில் பக்தர்கள் உணவுக்கும் கடும் சிரமப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை இந்து முன்னணி அறப்போராட்டம் நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி நடந்து முடிந்தது. இன்று திருப்பரங்குன்றத்தில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு செல்வதற்கு வழிபாடு செய்வதற்காக காவல்துறை தொடர்ந்து தடுப்பு வேலிகள் அமைத்து தடைகள் விதித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வழக்கம் போல் காலை முதலே முருகனை தரிசனம் செய்ய அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளதால் மலைக்கு செல்ல மீண்டும் தடையானது விதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.